இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய கண்டெடுப்பு என்று சொன்னால் மிக அல்ல. உங்கள் அபிமான் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் இசை வழிகாட்டியாக விளங்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான கருணை கண்ணால் பாரும் அம்மா கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால். நன்றி நன்றி தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ. அமரன் என்ற திரைப்படத்திலே அமையப்பெற்ற அண்மை கால ஒரு வெற்றி சித்திரங்களில் ஒன்றான அந்த திரைப்படத்திலே இருந்து வந்த அந்த அற்புதமான பாடலை அழகாக இருவரும் இணைந்து பாடி விடைபெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்களை இடத்திலே பதிவு செய்து கொண்டு அடுத்து இந்த மேடையிலே ஆதரவைக்க போகின்ற அந்த குரல் வட்டத்தோடு இங்கே மேடையிலே சங்கமிக்க போகின்றார். ராஜ் டிவியினுடைய ராஜகீதங்கள் என்ற ஒரு பாடல் போட்டியிலே முத்திரை பதித்து உலக தமிழ் நெஞ்சங்களினுடைய இதயங்களிலே இடம் பிடித்து இந்தியாவினுடைய பன்மொழிகளிலே 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஏராளமான ரசிக சொந்தங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடக நட்சத்திரம் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய கண்டெடுப்பு என்று சொன்னால் மிக அல்ல. உங்கள் அபிமானத்துக்குரிய முகேஷ் அவர்கள் எங்கே ஒரு பலமான கரகோஷம். எந்த பாடலை கொடுத்தாலும் அற்புதமாக அழகாக பாடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது முகேஷ் அவர்களே. நன்றி நன்றி மிக்க நன்றி அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கம். அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுத்திபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துடைய 11ஆம் நாள் திருவிழால இத்தனை அற்புதமான ரசிகர்களை பக்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக நாகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு சகோதரர் அனு ஆனந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது போல எங்கள் அன்புக்குரிய லக்ஷ்மண் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் இசை வழிகாட்டியாக விளங்கக்கூடிய எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இசைக்கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலை பாடுகின்றேன். யாழ் மண்ணுக்கான இசை பயணத்தை அதுக்கு முன்னாடி உங்க வாய்ஸ் எப்படி இப்படி இருக்கு அதுதான் எனக்கு புரியல. நாங்களும் அதே மைக்கு தான் நம்மள சொல்ற மாதிரி நாங்களும் அதே நாதஸ்வரத்தை தான் வாசிக்கிறேன்னு சொல்லுவாரு காமெடியில. அது எப்படி உங்க வாய்ஸ் இப்படி இருக்கு எப்படி இப்படி வாய்ஸ் வச்சிருக்கீங்க? எல்லாமே இறைவனுடைய அருட்ராட்சம். உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அற்புதமான கணீர் குரல் உங்களுக்கு இல்ல. தயவுசெய்து நீங்க வால்யூம் கம்மி பண்ணுங்க. எங்க வாய்ஸ் எலி மாதிரி ஆயிடுது, யானை மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ். அருமை அருமை. ரைட். நன்றி முகேஷ் அவர்களே. உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு பாட்டுக்கு போகலாம். நான் நினைக்கிறேன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அறிமுகத்துல தமிழ் சினிமாவுக்குள்ள கால் பதிக்கிறதுன்றது சாதாரணமான விடயமே இல்லை இல்லையா? அதே உங்களுக்கு ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற மாதிரி இருந்ததா? கண்டிப்பா. எனக்கு முதல் படமே இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட பாடுற வாய்ப்பு. அது உண்மையிலேயே அது குறிப்பா நம்ம இலங்கை மண்ணை சேர்ந்த என்னுடைய காட்ஃபாதர் ஞான தந்தை உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் ஐயாவால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் பின்னணி பாடகனா இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் முழு முதல் காரணம். அதே போல இசை துறைக்கு வருவதற்கு என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் AC தினகரன் அவர்கள் தான் முக்கிய காரணம். உங்களுடைய இந்த பாடலை வழங்க வருஷ அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கிடைக்கின்றோம். இதோ அந்த பாடல் ஒரு உற்சாகமான கரவசம் கொடுக்கிறீங்களா ரெண்டு பேருக்கும்? நாங்களும் அதே மைக்ல தான் பாடுறோம், அதே மைக்ல தான் பேசுறோம். என்ன பண்றீங்க தெரியல. சூப்பர்மா. என்னப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? ஒரு தடவை பெருசா ஒரு கை தட்டி கொடுங்க, அப்பதான் கச்சேரி கலகட்டும். நம்ம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்டாவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் வச்சு பகுந்தானே மூடி போச்சு. வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி உரத்த பாத்தி, வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி உரத்த பாத்தி.
அப்பா Saturday night no boring தானே அது 11:30க்கு ஓடுனா boring தானே ஆமா போலீஸ் ரொம்ப இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது எங்க யூத் மனசு ரொம்ப வெக்ஸ் ஆனது பாட்டி கூட இப்போ இல்லவே இல்ல ஆமா பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப ரொம்ப தொல்லை ஆமா என்னடா லைஃப் இது என்ஜாய் பண்ற வயசு இது அவங்க வீட்ல பார்ட்டிய நம்ம வரணியம்பதி சுட்டி போறதுல பார்ட்டிய இருவா கரீட்டுமா அவங்க வீட்ல எங்க வீட்ல நம்ம வரணியம்பதிய சுட்டி போடல ஆனா நம்ம கண்ணகி அம்மன் திருவிழால சும்மா அம்பேருங்கிறத சொல்ல நம்ம லக்ஷ்மண் சுத்தி அண்ணன் கச்சேரி பிரம்மாண்டமா நடந்துருக்க சொல்ல எங்க அண்ணன் டாக்டர் சீரியாய் சிவஜிதம்பரம் அண்ணா இம்மா கிராண்டா பாட சொல்ல வேற எங்கப்பா பார்ட்டி வைக்குது நீங்களாம் ஒரு தப்பா கை தட்டுங்க இலங்கைக்கே பார்ட்டி தான்ப்பா என்ன கரெக்டா தேங்க்ஸ்ப்பா அதான வேணாம் நம்மளுக்கு நீ நிறுத்திட்டீங்க நீ வாசிங்க நம்ம சுட்டி போடலாம் நம்ம சுட்டி போடலாம் நம்ம பண்ணலாம் டிஸ்கோ 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 வாட்டாவ 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 அன்னட்டு ரோட்ல நம்ம சுட்டி போடலாம் நம்ம வரணியம்பதில நம்ம ஸ்ரீலங்கால நம்ம சுட்டி போடல போதனை நான் எத்தனை தப்பா சொல்லிட்டு வந்தப்பா நானு தேங்க்ஸ்பா ரொம்ப தேங்க்ஸ்பா எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ அந்த பாடலை அற்புதமாக இருவர் விடைந்து வழங்கி விடைபெறுகின்றார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த பாடலை வழங்குவதற்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வயதிலும் கூட கடல் கடந்த இசை பயணத்தை மேற்கொண்ட யாழ்மண் மக்களை ரசிகர்கள் சொந்தங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய இசை மாமணி பெருமைக்குரிய டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களோடு இணைந்து அடுத்த பாடல் குரல் வண்ணம் கொடுப்பதற்காக விஜய் டிவியினுடைய அற்புதமான கண்டெடுப்பான அனு ஆனந்த் அவர்கள் இப்பொழுது அரங்கத்தில் இணைகின்றார்கள் இருவரும் இணைந்த அந்த பாடலுக்கான குரல் வண்ணத்தை கொடுக்க இருக்கின்ற அந்த வேளையிலே அருகில் இருந்த கடல் அப்படியே வந்தது போல அலை அலையாக தலைதலையாக தென்பராட்சி ரசிக பெருமக்கள் ஏராளமாக இங்கே வருகை தந்து குவிந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே என்றும் இல்லாத வகையிலே யாழ் மண்ணே இலங்கை மண்ணே அதிரக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியை இங்கே அற்புதமாக தோத்திருக்கின்றார்கள் இந்த விழாவினுடைய உபயக்காரர்கள் குறிப்பாக 11வது திருநாளினுடைய உபயக்காரர்கள் எனவே அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் உண்மையிலே மிக அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி இந்திய மண்ணிலுடைய முற்றுமுழுதான கருத்துக்களை இலங்கை மண்ணுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரணமான விடயமே கிடையாது இந்த சவால் மிக்க ஒரு நிகழ்ச்சியினை கச்சிதமாக வெற்றி கொண்டு அவர்களை இங்கே அழைத்து வந்து பெருமை செய்யலாம் Hello. 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 Check. Hello.
பூக்கும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 வா. ஒரு இங்க எல்லாம் இங்க பக்தி பாடலையும் பெருத்த கரவொலியோடு நல்ல ஆர்ப்பரிச்சு கேட்கக்கூடிய ரசிகர்கள், அமைதியை தேடி அன்னையின் அருளை நாடி வந்திருக்கின்ற பக்தர்கள் பல பேரும் இங்கு உண்டு. எல்லா பாடல்களையும் ஒரு சேர ஒரே மாதிரியா கேட்கக்கூடிய கடல் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே என்று சற்றேறக்குரிய 45 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய தந்தையார், அருமை தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த மண்ணிலே அன்னைக்காக பாடிய பாடல். இதை இயற்றியவர் கவிச்சிங்கம் இனுவில் வீரமணி ஐயர் ஐயா அவர்கள். அந்த பாடலை அருமை சகோதரர் திரு நாகேஷ் அவர்கள், இந்த உபயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம், இந்த ஆலயத்தை சார்ந்த அன்பர்கள், ஆன்மீக நெஞ்சங்கள் இவெல்லாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் இதற்கு சிறப்பு நேர்வான ஒரு அருமையான இசையை லக்ஷ்மண் சுத்தி குழுவினர் தர இருக்கின்றார்கள். அந்த பாடல் அடுத்து அரங்கேறுகிறது. அம்மா 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 கண்ணகி அம்மா சுட்டிபுரம் பாழும் சிவ சுந்தரியே கண்ணகி, சுட்டிபுரம் பாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் அம்மா, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கண்ணகியே. பசு இனங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும், பட்டி பசு இனங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும், வெட்டி கொஞ்சம் பாதமல மேதினியில் தாராயும், வெட்டி கொஞ்சம் பாதமல மேதினியில் தாராயும், வெட்டி கொஞ்சம் பாதமல மேதினியில் தாராயம். சுட்டிபுரம் பாழும் சிவசுந்தரியே கண்ணகியே, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா
ஆனேனம்மா பாடி பாடி பக்தி செய்து பரவசம் ஆனேனம்மா நாடி விழி நீர் சொல்லிய நான் உருகி நின்றேனம்மா நாடி விழி நீர் சொல்லிய நான் உருகி நின்றேனம்மா பாடி பாடி பக்தி செய்து பரவசம் ஆனேனம்மா நாடி விழி நீர் சொல்லிய நான் உருகி நின்றேனம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் தேவியே கண்ணகியே தேடி உன்னை சரணடைந்தேன் தேவியே கண்ணகியே ஏடிலங்கும் ஏரிலங்கும் எழிசை தமிழ் இலங்கும் ஏடிலங்கும் ஏரிலங்கும் எழிசை தமிழ் இலங்கும் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கருணை கண்ணால் பாரும் அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே 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 நன்றி 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 ஆஹா சூப்பர் 3 4 மியூசிக் வருது ஸ்பீக்கர்ல கரெக்டா சூப்பர் எங்கேயும் எப்போதும் ஸோ அடுத்த பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமா ஹிட்டான ஒரு பாட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஓம் கூட வரமாட்டேங்குது ஐயா சுத்தமா. என்ன என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஹலோ